ஓம் சக்தி. என் அன்பின் கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கை கடிகாரம் போல ஓடிக்கொண்டே இருக்கின்றது. கடிகாரம் சுற்றுவது எதற்கென்று தெரியாமல் சுற்றுவதை போல உன் வாழ்க்கையில் நீயும் சுற்றி கொண்டிருக்கின்றாய். தனிமையில் வாடிக்கொண்டிருக்கின்றாய். நீ மற்றவர்களை சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக உன்னை வருத்தி கொண்டிருக்கின்றாய். உனக்குள் பல காயங்கள் இருந்தாலும், பல கேள்விகள் இருந்தாலும், உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எப்பொழுதுமே புன்னகையுடன் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக கடிகாரத்தை விட வேகமாக சுற்றி கொண்டே இருக்கின்றாய். வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இல்லை என்றாலும் மற்றவர்களை சந்தோஷமாக பார்க்க வேண்டும், அதுதான் எனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். அவர்கள் எனக்கு துரோகங்களை செய்திருந்தாலும் நிச்சயமாக அதனை நான் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டேன் அம்மா. வலிகளோடு நான் வாழ்ந்தாலும் பரவாயில்லை. என்னை சுற்றி இருக்கும் உறவுகள் வலிகளோடு வாழக்கூடாது, அவர்கள் புன்னகையோடு இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீயோ ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் தனிமையில் வாடும் பொழுதெல்லாம் நீ என்னதான் இத்தனை விஷயங்களை உன் மனதில் நினைத்தாலும் உன்னை அறியாமல் என்னிடம் வந்து சொல்கிறாய், அம்மா ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் என் வாழ்க்கையில். எனக்கென்று யாருமே இல்லை, அனைவருக்கும் நான் இருக்கின்றேன், ஆனால் எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று சில நேரங்களில் நான் வருத்தப்படுகிறேன். என் வாழ்க்கையில் எனக்கென்று ஒரு துணை இல்லாமல் போய்விடுமோ என்று பல நேரங்களில் கவலைகளாக இருக்கிறேன் அம்மா நான் என்று நீ புலம்புகிறாய். அதனால்தான் எவ்வளவு நேரமும் உன்னிடம் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். நீ தனிமையாகத்தான் வாழ்கிறாய், ஆனால் அனைவரையும் சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருப்பதால் நிச்சயமாக உன்னை நினைப்பதற்கும் உன்னை தாங்குவதற்கும் ஒரு நல்ல துணையை நான் ஏற்படுத்தி தருவேன். யாருமே இல்லை என்று வருந்தாதே தங்கமே. உன் வாழ்க்கையிலும் நிச்சயமாக உன்னை தாங்குவதற்கான துணை வரும். நீ எப்படி அனைவரும் நன்றாக நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே மாதிரி நீயும் நிம்மதியாக தூங்க வேண்டும், நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிச்சம் வரப்போகின்றது. உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கவலைகளும் நீங்கப் போகிறது. எதற்காக சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றும் உன் வாழ்க்கையும் மாறப்போகிறது. வண்ணங்கள் பல உன் வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையும் நல்ல வழியில் செல்லப் போகிறது. இனி உனக்கு எதற்கு கவலை? தனிமை என்பது உன்னை விட்டு போகப் போகிறது. மகிழ்ச்சி என்பது உன்னை வரவேற்கப் போகிறது. வாழ்க்கையில் நீ கண்ட கனவுகள் அத்தனையும் இதுவரை நிறைவேறாமல் போயிருக்கலாம். இனிமேல் நீ காணாத கனவுகளும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகிறது. காணாத கனவுகள் என்றால் அது நல்லதா இல்லையா என்று நீ கேட்பாய். நல்லது மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் தங்கமே.